இப்போ நம்ம மெஜிஷியன் நம்ம யுனாகியை பார்த்து, சரி நீ சொல்கிற மாதிரியே நான் உன்னை டைம் ட்ராவல் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி மேஜிக்கே ஆரம்பிக்க போகிறாங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சவுண்ட் ஆஃப் மேஜிக்ன்ற கேட்ராமாவோட கண்டினியூஷனான 7th எபிசோடு தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு இல்லை முடியாட்டியும் கூட ஒரு சின்ன கமெண்ட், லைக், ஷேர் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ராமாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் கண்டினியூன்னு ஒரு கமெண்டை மட்டும் போட்டுருக்குங்க. அதை பார்த்து தான் நானும் கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டு அடுத்தடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால மறக்காம ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுவிட்டுருங்க. இன்னைக்கு எபிசோட் நான் லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரியே மொத்தமா ஒரு வேற ஜானர்ல படு சுவாரஸ்யமா இருக்க போகுதுங்க. இந்த எபிசோடோட எண்டிங் நீங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவ்வளோ சஸ்பென்ஸா இருக்கும். அப்படியே நீங்க இன்னும் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணலைன்னா நான் கமெண்ட்ல கொடுத்துருக்க அந்த லிங்கை டச் பண்ணி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. அங்க உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்டும் கிடைக்கும். எப்போ வீடியோ போட்டாலுமே அங்கேயும் ஷேர் ஆகும். அதனால நம்ம அங்கேயுமே டச்ல இருக்கலாம். ஸோ மறக்காம அதுலயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற யுவர் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். ஸோ இப்போ நம்ம மெஜிஷியன் இப்படி சொன்னோடனே நம்ம யுனாகியுமே அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கா. இப்போ நம்ம மெஜிஷியன் நம்ம யுனாகியை பார்த்து, சொல்லு உனக்கு மேஜிக்கில் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு எப்போவுமே மேஜிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்குற மாதிரி இவட்டையும் கேட்குறான். அவளும் என்ன சொல்கிறது தெரியாமல் கேட்டு இருக்கா. அப்போ நம்ம மெஜிஷியன் டக்குன்னு மூஞ்சியை மாற்றி, எங்கே உன் மூஞ்சியை பார்த்தா உனக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குது, அதனால் மேஜிக் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம யுனாகியுமே பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். நான் கூட நீ உண்மையான மெஜிஷியன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே சரி நான் வரேன் அப்படின்னு கிளம்பவும் போகிறாங்க. உடனே நம்ம மெஜிஷியனுக்கு சரி இப்போ எதுக்கு நீ இப்படி மூஞ்சியை தொங்க போட்டு போகிற அப்படின்னு கேட்குறேன். நம்ம யுனாகியுமே அதுக்கு என்னத்த சொல்ல இவன்ட்ட அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்ப போறா. அப்ப நம்ம மெஜிஷியன் டக்குன்னு நம்ம யுனாகியோட கையை பிடிச்சு நிறுத்தி, உனக்கு நான் ஒண்ணு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு பழைய சீட்டு கட்ட ஒன்று எடுக்கிறாங்க. அதை எடுத்து நம்ம யுனாகிட்ட நீட்டி, நான் ஃபர்ஸ்ட் இதுல இருந்தா மேஜிக் ட்ரிக்லாம் ஆரம்பிச்சேன், அதனால இப்ப நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்படி கொடுக்குறப்ப நம்ம யுனாகி அந்த கார்ட்ஸை பார்த்தாலும் இல்லையோ அவன் கொடுத்தான் பாத்தீங்களா அந்த கையில ஒரு ரத்தக்கரை இருக்கிறத நம்ம யுனாகி பார்த்துறான். என்னாச்சு கையில, எதுக்கு இப்படி அடிபட்டிருக்கு, என்ன பண்ண அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம மெஜிஷியன் மூஞ்சி இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு இருந்தது இப்போ உடனே டல் ஆயிருது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் பார்க்குறேன் நீ இதப்படி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை உருன்னு வச்சுட்டு ஏதோ நடத்த மாதிரி அவர்கிட்ட அந்த கார்டை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம யுனாகியுமே என்னடா அது ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ நம்ம நைல் டங்கோட அம்மாவை தான் கட்டுறாங்க. வழக்கம் போல சொந்தக்காரங்கிட்டயோ இல்லை ஸ்கூல் டீச்சர்கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை நைல் டங் இப்பெல்லாம் பண்ணோடனே நான் பயந்தே போயிட்டேன். அவன் நம்ம பையனாச்சே, நான் சொல்றதுலாம் கேட்டுக்குறியான் அப்படின்னு ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக நம்ம நைல் டங்குமே உள்ள வந்துடுறான். வேம மேலே அவன் ரூம்குள்ளே போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்து அவன் மேஜிக் திங்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தான் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அவங்க அம்மா ஒரு மூட்டை கட்டி குப்பையில் போகிறதுக்கு ரெடியாக வச்சிருக்கு. இவன் அதை பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ அவங்க அம்மாவுமே கரெக்டாக உள்ள வந்துறாங்க. இல்லைன்னா நைல்டங் நீ வந்தோடனே தான் கேட்டு இதை வெளியில் போட்டலாமா இல்லை எரிச்சிடலாமான்னு கேட்கறதுக்காண்டி நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நைல்டங்கும் சரிம்மா இதை வெளியே தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாவும் அப்படியே சிரிச்சுட்டே எனக்கு தெரியும் நீ தான் சொல்லுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம நைல்டங் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் எனக்கும் தெரியுமே, நீங்கள் ஆல்ரெடி நான் என்ன பதில் சொல்லணும் நீங்களாம் முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க, அதை தானே நான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அவங்க அம்மாவுமே வெளியில் போகாமல் நின்றுட்டு, என்னாச்சு இப்போ, எதுக்கு இப்போ நீ இப்பெல்லாம் நடந்துக்கிற, இதெல்லாம் இந்த பொண்ணு யுனாகினாலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று நம்ம நைல்டங் அதுக்கு, இதெல்லாம் யுனாகினால ஒன்றும் இல்லை, ஏன் எப்போவுமே நான் படிப்பை தவிர வேறு ஏதாச்சும் பண்ணால் அதை என்கரேஜே பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நைல்டங். உடனே அவங்க அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காம, நீ படிப்பை தவிர வேறு என்ன பண்ணாலும் அது என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான். இப்போ நம்ம இப்படி பேசி சண்டை போட்டுருக்கோம் பார்த்தியா, இது கூட வேஸ்ட்டு தான், நீ வேமா போய் படிக்காருமே அப்படின்னு சொல்லுதுங்க அந்த சைக்கோ. நம்ம நைல்டங்கும் சரி இவங்கிட்ட பேசி கூட வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன நான் ஒரு டாக்டராவோ லாயராவோ ஆகணும், அதுக்கு தானே இப்போ என்னை படிப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அது கூட ஏன் ஆசை கிடையாது, நீங்களாம் முடிவு பண்ணி வச்சது, அது உங்கள் இஷ்டப்படி தான் நடக்குது அப்படிலாம் சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா, நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தான், இங்கே பாருங்க இல்லைங்க நான் சொல்கிறது உனக்கு இப்போ புரியாது, ஃபியூச்சரில் உனக்கு இது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம நைல்டங்கும் இவங்கிட்ட பேசி என்ன பண்ண இப்படி ஒரு சைக்கோட்டை வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாமல் அவ்வளோ ஃபர்ஸ்ட்ரேஷனில் மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இங்கிட்டு இந்த பொண்ணை காட்டுறாங்க. இது கேமரா எங்கே போட்டுச்சுன்னு பார்க்கறதுக்காண்டி மறுபடியும் உள்ள வருது. அப்போ தான் அந்த கேமரா ஒரு பாக்ஸில் இருக்கிறதையும் பார்த்துட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போகுது. அப்படி போகிறப்ப கரெக்டாக அந்த நின்றுத அந்த பஞ்சவர்ண கிளியும் பார்த்துருது. வேமா அதுக்கிட்ட போயிட்டு, என்ன அப்படி பார்க்குற, என்ன எடுத்துகிட்டு போறேன்னு பார்க்குறியா, நான் அப்படி தான் எடுத்துகிட்டு போவேன், என்ன பண்ணுவேன் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போ பார்க்குறா. அப்பன்னு பார்த்து கரெக்டாக அந்த கிளி கத்த ஆரம்பிச்சிருது. திருடி வந்திருக்கா, வேமா போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு. இந்த பொண்ணுமே எப்பா நான் தெரியாமல் உனக்கு திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் உன் காலில் கூட விழுகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சிரா. ஆனாலுமே அந்த கிளி கத்திக்கிட்டே இருக்கு, திருடி வந்திருக்கான்னு. இந்த பொண்ணுமே எவ்வளோ ட்ரை பண்ணுது, அந்த கிளி மடிகிற மாதிரி இல்லை. உடனே இவ டக்குன்னு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. இப்போ அப்படியே நைட் ஆயிருது. நம்ம யுனாகி திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரா அவளோட தங்கச்சியை பார்க்கறதுக்கு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு உள்ளக்க போயிட்டு அவள் தங்கச்சியை தாங்க தேடுறான். அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்குறா. என்னம்மா நீ ஒளிஞ்சிருக்கியா, இப்போ எப்படி கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பேரை சொல்லி கத்திட்டு தேட ஆரம்பிக்கிறான். போக போக நம்ம யுனாகிக்கு பதட்டமாகுது. ஏன்னா எங்கேயுமே அவன் தங்கச்சியை காணோம். அவ இன்னுமே ரொம்பவே பதட்டமாயி வெளியில போய் ரோட்லயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரோட்ல போய் பஸ் ஸ்டாப்லயும் பார்க்க ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல இந்த சைடு இந்த நைல் டேங்க் பையன் இருக்கா பாத்தீங்களா, வழக்கம் போல டியூஷன்ல போயிட்டு எக்ஸாம் ஆன்சர்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இப்ப அவனுக்கு காலையில நடந்தது, இவன் யுனாகி முன்னாடி போய் பிரைஸ் வாங்கினது எல்லாமே ஞாபகம் வந்து இவனை இன்னுமே டிப்ரெஸ் ஆகிருது. அதனால அவனால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ஒரு கொஸ்டின் பேப்பரை விட்டு இது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கொஸ்டின் பேப்பரை பாக்குறேன். அது ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இன்னொரு கொஸ்டின் பேப்பரை பாக்குறான். இப்படி ரொம்பவே தடுமாறிக்கிட்டு இருக்கேன் இங்கிட்டு நம்ம நைல் டேங்க். அதே நேரத்தில் அந்த சைடு நம்ம யுனாகி ரொம்பவே பதட்டமா அழுக ஆரம்பிச்சுட்டு அவ தங்கச்சி தேடி போயிட்டு இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப பஸ் ஸ்டாப்ல தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறாங்க. இங்கதான் இருக்கியா, நீ எவ்வளவு பயந்துட்டே தெரியுமா அப்படின்னு போய் தொடுறா. ஆனா அது அவன் தங்கச்சி இல்ல. அவளுக்கு இனிமே பதட்டமாயிருது. அந்த பொண்ணோட அம்மாவுமே வந்துறாங்க. யாருமே நீ என்னமா பண்ற அப்படின்னு. சாரி ஏன் தங்கச்சி நினைச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்குமே போறா. உள்ள போயிட்டு ஒரு சின்ன பொண்ணு எது இங்க வந்தாலும் வழி தொலைஞ்ச மாதிரி என்னை மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லி அடையாளம் சொல்றாங்க கேட்கறாங்க. அந்த கடைக்காரமாவும் இல்லம்மா நான் எதையுமே பார்க்கலையுமா இன்னைக்குன்னு பார்த்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம யுனாகி என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அப்படியே ரோட்டுக்கு வராங்க. அப்ப அவளுக்கு ஒரு போன் வருது. நம்ம யுனாகியோட தங்கச்சி பேர் சொல்லி நீங்க அவங்க அக்காவா அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம யுனாகி பயங்கரமா பதட்டமாயிரா. கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருது. ஆமா ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். ஒண்ணுமில்லமா நான் தங்கச்சியோட ஃப்ரெண்டோட அம்மா தான் பேசுறேன். அவங்க 2 பேரும் இன்னைக்கு நைட் இங்க தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படி தூங்கிட்டாங்க. அதனால தான் நான் உனக்கு அப்பயே ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். நாளைக்கு நான் நேரா ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுறேன். ஆனா இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சாரி நான் நாளைக்கு ஸ்கூல்ல வந்து நேரா விட்டுருவா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தான் நம்ம யுனாகிக்கு உயிரே வருது. மனசுக்குள்ள அடியே இதை முதலே சொல்லிருக்க மாட்டியாடி அப்படின்லாம் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம நைல் டேங்க் பையன் இவளோட பயங்கரமா உடச்சு போயிருக்கான். ஏன்னா அவனுக்கு நடந்த இன்சிடென்ட்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. போக போக ரொம்ப கான்சென்ட்ரேட் இல்லாதனால அப்படியே ரொம்ப டிப்ரெஸ் ஆகி காதெல்லாம் கொய்யின்னு ஆரம்பிச்சிருதுங்க. அதனால வந்த ஆத்திரத்துக்கு கையில இருந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கசக்கி போட்டு அப்படியே அங்க இருந்து வெளியே ஓடி போயிடுறேன். நம்ம சந்திரமுகி கங்கா மாதிரி. இப்ப இந்த பொண்ணை காட்டுறாங்க. அப்படியே குளிச்சுட்டுலாம் வந்து புக் எடுத்து படிச்சா அதான் கிடையாது. நேரா லேப்டாப் எடுத்து அந்த மெஜிஷியன் ரூம்குள்ள ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணா பாத்தீங்களா, அதுல ஏதாச்சும் கிளிப்ஸ் இருக்கான்னு பாக்குறதுக்காண்டி அந்த வீடியோ எடுத்து பாக்குறான். அவன் அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். என்னடா இன்ட்ரெஸ்டாவே இல்ல ஓட்டிட்டு பாக்குறா. போக போக இவன் மூஞ்சியே மாறுதுங்க. ஏன்னா அங்க ரொம்ப பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2 பேத்துக்குள்ள சண்டை மாதிரிலாம் தெரியுது. அது என்னன்னு சரியா காட்டல. இதை பார்த்தவ ரொம்பவே பயந்து போயிடுறா. இப்ப நம்ம யுனாகி தான் காட்டுறாங்க. வழக்கமான அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போயிட்டு நம்ம மெஜிஷியன் தான் பேசிட்டு இருக்கா. நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப எங்க டீச்சர் உங்க பேரண்ட்ஸ் கூட இருந்த ரொம்ப மெமரபிளான மூமெண்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்ப என் கிளாஸ்ல படிச்ச ஒரு பையன் எந்திரிச்சு அவங்க என்னை விட்டு ஒரு நாள் சுவிட்சர்லாந்து போனப்பதான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அதான் எனக்கு ரொம்பவே மெமரபிளான மூமெண்ட் அப்படின்னு சொன்னான். அப்படி அவன் சொன்னப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே சிரிச்சாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஏன் சிரிச்சாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஏன்னா அந்த நேரத்துல நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அதனால என்னவோ எனக்கு அது ஒன்றும் அவ்வளோ ஜோக்கா தெரியல அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த மெஜிஷியனும் ஓ உனக்கு அப்ப இவ்வளவு கஷ்டம் இருந்தனாலதான் நீ இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடுறதெல்லாம் விட்டுட்டு உனக்குன்ற பொறுப்பு எடுத்துட்டு மெச்சூர்டா வளர ஆரம்பிச்சிட்டேல அப்படின்னு கேட்கறான். நம்ம யுனாகியுமே அதுக்கு ஆமான்ற மாதிரி சிரிச்சுட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் என் தங்கச்சியை தேடி போயிட்டு இருக்கிறப்ப என் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்றாங்க. நம்ம மெஜிஷியனும் என்ன சொல்லியிருப்பாவ அப்படின்னு கியூரியாசிட்டியோட பாக்குறான். அதுக்கு நம்ம யுனாகி அனாரா சுமனாரா இதைத்தான் நான் என் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தேன். அது சொல்றப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றான். நம்ம மெஜிஷியனுக்கும் ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருக்கு இதெல்லாம் பாக்குறப்ப. இப்ப நம்ம மெஜிஷியன் நம்ம யுனாகியை பார்த்து சரி நீ கேட்டல உன்னை நான் காலத்தை கடந்து கூட்டு போகணும், இப்ப நான் உன்னை கூட்டு போவா அப்படின்னு கேட்கறாங்க. இதை பார்த்து நம்ம யுனாகி ஆஹா இவன் ராத்திரியா நான் மட்டும் மெண்டல் ஆயிடுவான் போலடா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறா. அப்ப நம்ம மெஜிஷியன் நம்ம யுனாகியை பார்த்து ஒரு வேளை அப்படி நடக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம யுனாகிக்கு இப்ப கொஞ்சம் நம்பிக்கை வர மாதிரி இருக்கு இவன் பேசுறத பார்த்து. ஆனா நம்ம யுனாகி சரி இவன் ஏதோ வளர்த்து போறேன் நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்ப நம்ம மெஜிஷியன் டக்குன்னு கீழே கசங்கி கிடந்த ஒரு நோட்டீஸ் பேப்பர் எடுத்து அதை அப்படியே கையில 2 தட்டு தட்டுறான். இப்ப கசங்கி போயிருந்த பேப்பர் இவன் இப்படி 2 தட்டு தட்டினோன்னு ஒரு பேப்பர் ராக்கெட் மாதிரி ஆயிருந்துங்க. கொஞ்சம் கூட கசங்கள் எதுவுமே இல்லாம. நம்ம யுனாகியுமே ரொம்பவே வியந்து போய் பாக்குறா. இப்ப அவன் அந்த பேப்பர் அப்படியே வச்சுட்டு சரி நீ கேட்ட மாதிரியே நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யுனாகியுமே அப்படியே எங்க கூட்டு போற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம மெஜிஷியன் நீ தான் சொன்னேல உனக்கு உன்னையே தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீ தான் எப்பவுமே உன் கூட இருந்திருப்பேன்னு, அந்த ஆளை பாக்குறதுக்காண்டி தான் நான் இப்ப கூப்பிட்டு போறேன் அப்படின்னு புரியாத மாதிரியே பேசுறான். நம்ம யுனாகியுமே என்னடா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அப்ப நம்ம மெஜிஷியன் அவன் கையில வச்சிருந்த பேப்பர் ஆக்கிட்ட அப்படியே ரொம்ப ஹைட்டா லான்ச் பண்றாங்க. அது அப்படியே ரொம்ப சூப்பரா காத்துல பறந்த போது நம்ம யுனாகியுமே அதை பயங்கரமா பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த இவ இந்த விஷயத்தை கவனிக்கல. என்னன்னா இப்ப அவங்க டோட்டலா வேற ஒரு இடத்துல இருக்காங்க. இவ்வளவு நேரம் நைட்டா இருந்த அந்த இடம் இப்ப பகலா மாறிடுச்சு. இடமுமே மொத்தமா வேற இடமா இருக்குங்க. நம்ம யுனாகியுமே என்னாச்சு இது என்ன இடம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அந்த ராக்கெட் ஒரு இடத்துல போய் விழுகுது. அது என்ன இடம்னா நம்ம யுனாகி சின்ன வயசுல இருந்தப்பா பாத்தீங்களா அந்த சின்ன பொண்ணுகிட்ட போய் விழுகுது. நம்ம யுனாகி பயங்கரமா ஷாக் ஆகி போய் நிக்கிறா. இப்ப அப்படியே மெதுவா அந்த சின்ன பொண்ணு பக்கத்துல போறாங்க. அந்த பொண்ணு இவ்வளவு பார்த்தோன்னு ஏதோ பிள்ளை பிடிக்க வந்த போலன்னு சொல்லிட்டு பயந்து போகுது. உடனே நம்ம யுனாகி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உங்க அம்மாக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணுமே அதுக்கு இல்லையே நான் எங்க அம்மாக்கு வெயிட் பண்ணல, ஆமா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா கேக்குது. அதுக்கு நம்ம யுனாகி எனக்கு இது மட்டும் இல்ல உன்னை பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த சின்ன பொண்ணு அதுக்கு எங்க எல்லாமே தெரியுமா எங்க சொல்லு பாப்போம் அப்படின்னு கேக்குறா. உடனே நம்ம யுனாகி அதுக்கு நீ இப்ப உங்க அம்மா கண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஏன்னா உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போறதுக்கு
இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க அம்மா உன் பர்த்டே அன்னைக்கு பீச்சுக்கு கூட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணாங்க கரெக்டா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அந்த சின்ன பொண்ணுமே இந்த விஷயம் எனக்கு எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட் ஆச்சு, உனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு நம்ம யுனாகி சொல்றத நம்ப ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு டக்குன்னு ஆமா நீ யாரு அப்படின்னு கேட்க உடனே நம்ம யுனாகி இருக்கு நீ நானும் ஒரு விதத்துல ஒண்ணுதான் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கழுத்துல போட்டிருந்த செயின்ல ஒரு சங்கு இருக்குங்க, அதை அவ காதுல வைக்க சொல்லி இதை நீ மெதுவா அமைதியா கேளு அப்படின்னு சொல்றா நம்ம யுனாகி. அந்த சின்ன பொண்ணுமே அதை அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே கண்ணை திறந்து பாக்குறா, அவ உண்மையிலே பீச்ல இருக்காங்க. அப்புறம் என்ன சாங்கு தான். நம்ம யுனாகி அந்த சின்ன பொண்ணை, அதாவது நம்ம யுனாகியோட எங்கர் வெர்ஷனை அவளுக்கு அவளே சந்தோஷப்படுத்திக்கிறா, பீச்செல்லாம் சுத்தி காமிக்கிறா. அப்படியே இவங்க பேப்பர் போட்ல செஞ்சு அதை கப்பல்ல போற மாதிரி இப்படி பயங்கரமான ரொம்ப சூப்பரான விஷுவல்ஸ் இருக்காங்களாம். இப்போ அப்படியே சாங்கெல்லாம் முடிஞ்சிருது. அது ஒரு 1/4 மணி நேரம் போகும். அது எதுக்கு நமக்கு, நம்ம யுனாகி அந்த சின்ன பொண்ணுட்ட நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒன்னே மாதிரி சொன்னேன்னு பாத்தியா, அதனால நம்ம 2 பேர் வாழ்க்கையும் ரொம்பவே போராட்டமா தான் இருக்கும். நமக்கு டெய்லி சவால்கள் வரும், ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சு நம்ம எப்பவுமே விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம எப்பவுமே ஸ்ட்ராங்கா போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் அந்த சின்ன பொண்ணு ஏதோ கேட்காத மாதிரி இருக்கு. உடனே நம்ம யுனாகியுமே சோகமாயிட்டு சரி நீ இதெல்லாம் நம்பல தானே நான் கிளம்புறேன்ற மாதிரி போறா. உடனே அந்த சின்ன பொண்ணு டக்குன்னு நம்ம யுனாகியோட கையை பிடிச்சு நீ நானும் ஒன்னு சொன்ன பாத்தியா, அதுல எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஏன்னா எனக்குன்னு இப்ப யாருமே இல்லை, நீ தான் இருக்க அப்படின்னு நம்ம யுனாகியே தொணன்ற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. நம்ம யுனாகிக்கும் பயங்கரமா சந்தோஷமா இருந்துங்க. இப்ப நான் இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரா. அந்த பேப்பர் ராக்கெட்டும் இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் நம்ம மெஜிஷியன் கையிலேயே வந்து நிக்குது. இப்ப இவங்க பழைய மாதிரி இருந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. இப்ப நம்ம யுனாகி ரொம்பவே வியப்போட கண்ணில் தண்ணியோட நம்ம மெஜிஷியனை பார்த்து கேட்கறான், இப்ப என்ன நடந்துச்சு நீ என்ன பண்ண அப்படின்னு. அதுக்கு நம்ம மெஜிஷியன் சிரிச்சுட்டே இது தெரியல, இதுதான் டைம் டிராவல் பண்ற மேஜிக், அதெல்லாம் விட நீ கொஞ்ச நேரம் சிரிச்சல, அதுதான் இந்த மேஜிக்கோட ஒரு சிறப்பு அம்சமே அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க. நம்ம யுனாகி என்ன பண்றதுன்னே தெரியாம இனிமே அந்த ஷாக் போகாம உண்மையிலே நீ யாரு அப்படின்னு கேட்கறான். நம்ம மெஜிஷியன் அதுக்கு சிரிச்சுட்டே நிக்கிறான். இப்ப அடுத்த நாள் விடிஞ்சிருது. நம்ம யுனாகி வழக்கம் போல ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. போறப்ப கையில நம்ம மெஜிஷியன் கொடுத்த பால் வச்சு இவளா சும்மா மேஜிக் ட்ரிக் ட்ரை பண்ணிட்டே அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே போறான். அப்படி போறப்ப வழியில் ஒரு இடத்துல நின்னுட்டு அந்த பாலை மறைய வைக்கிற மேஜிக்கை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கா. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம யுனாகிட்ட வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதனால நீ கொஞ்சம் ஆன்சர் பண்ணு, இவரை நீ எங்கேயாச்சும் பார்த்திருக்கேன் அப்படின்னு அவன் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்தா பாத்தீங்களா, அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிறவங்க கூட நம்ம மெஜிஷியன் மாதிரி இருப்பானே அந்த ஃபுட்டேஜை காட்டுறான். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருது நம்ம யுனாகிக்கு இது நம்ம மெஜிஷியன் தான். அதனால பதட்டத்துல கையில இருந்த பாலை கூட கீழே போட்டுட்டான். அந்த பால் அந்த போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். இப்போ நம்ம யுனாகி என்ன பண்றதுன்னு தெரியாம ஆமா இவங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு கேட்கறான். உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் அது இல்ல நாங்க தேடுற கேஸ்ல இவன் தான் முக்கியமான சஸ்பெக்ட், அதான் நீங்க ஏதாச்சும் பாத்திருக்கியா அப்படின்னு கேட்கறான். உடனே நம்ம யுனாகி பதட்டத்துல இல்ல நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை கூட வாங்காம அப்படியே அங்க இருந்து போயிடுறா. இப்ப கிளாஸ் ரூம்ல வந்து உட்காந்துருக்கா. இப்ப இந்த பொண்ணு நம்ம யுனாகிட்ட வந்துடுறாங்க. யுனாகி நீ இன்னும் அந்த தீம் பார்க்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கறான். நம்ம யுனாகியுமே அதுக்கு நீ ஏன் கேட்கற, உனக்கு என்ன அதனால அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அந்த பொண்ணு அதுக்கு இல்ல உனக்கு அந்த மெஜிஷியன் இப்போ வரைக்கும் எப்படிப்பட்டவேன்னு தெரியாதுல, இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்படி சொன்னோன்னே நம்ம நைல் டங்க வந்துடுறான். எது நீ அந்த மெஜிஷியனை பத்தி பேசுறியா அப்படின்னு கேட்கறான். உடனே அந்த பொண்ணு அதுக்கு மெஜிஷியனா மூஞ்சி இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபுட்டேஜ் பார்த்தா பாத்தீங்களா ஒரு பென்ட்ரைவ்ல அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது அந்த மெஜிஷியனோட உண்மையான முகத்தை காட்டும். அது மட்டும் இல்லாம எனக்கு தலையே வெடிச்சிடும் போல, இது போலீஸ்ட கொடுத்துடலாமா இல்ல உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் காமிச்சுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அதனால என் மைண்ட் மாறதுக்குள்ள டக்குன்னு இதை எடுத்து நீங்களா போய் பாத்துருங்க அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் என்னடா அவ சொல்றது நம்பலாமா உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. சரி நம்ம யுனாகி நம்ம மெஜிஷியன் ஆச்சு என்னதான் பாப்போம்னு சொல்லிட்டு வாங்க போறா. அதுக்கெல்லாம் நம்ம நைல் டங்கே வாங்கிடுறான். சரி நாங்க போய் பாக்குறோம்னு. உடனே அவ அதுக்கு சும்மா இல்லாம சரி யுனாகி நீ எதுவும் தனியா பார்த்து பயந்துடாத, உன்னோட ஸ்பான்சர் கூட உட்காந்து பாரு, ஏன்னா அது ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஸ்கூல் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம யுனாகி நைல் டங்க தவிர இவங்க அந்த கம்ப்யூட்டர் ஆப்ல உட்காந்து அந்த வீடியோவை பென்ட்ரைவ்ல போட்டு ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல 2 பேர் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதுல ஒருத்தன் நம்ம மெஜிஷியன், இன்னொருத்த யாருனே தெரியல மாஸ்க் போட்டிருக்கான். இவங்க 2 பேர் ரொம்பவே பதட்டமா பாக்குறாங்க. ஏன்னா நம்ம மெஜிஷியன் கையில கத்தி வச்சிருக்கான். எதுக்கு இவ்வளவு கோவமா அவ்வளவு கொலவெறியோட நம்ம மெஜிஷியன் அவனை கத்தி வச்சு குத்துற அளவுக்கு போயிருக்கான் அப்படின்னு இவங்க 2 பேத்துக்கும் சுத்தமா புரியல. அது மட்டும் இல்லாம இவங்க இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறப்ப அந்த வீடியோ எப்படி முடியுது தெரியுமா, நம்ம மெஜிஷியன் கையில கத்தி வச்சுட்டு அவன் கழுத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு நான் உண்மையான மெஜிஷியன் தான்டா, நான் மட்டும்தான் உண்மையான மெஜிஷியன் அப்படின்னு சொல்றான். இப்படி ஒரு தரமான சம்பவத்தோட அந்த வீடியோ மட்டும் இல்ல இன்னைக்கு எபிசோடுமே முடியுதுங்க. நான் போன எபிசோட்லேயே சொன்னேன் அடுத்த எபிசோட்ல வந்து ரொம்பவே டார்க்காக போகுது. அது மாதிரி இப்போ நம்ம மெஜிஷியன் கையில் கத்தியோட இறங்கிட்டேன் பார்த்தீங்களா, இனிமே தான் நிறைய தரமான சம்பவம் இருக்குது. இனிமேல் ஃபுல்லாக ட்விஸ்டெல்லாம் இல்லை, நடந்த ட்விஸ்ட்டே பல கிடக்குது. அதனால் அதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது தான். அதனால் நீங்கள் பார்த்த எபிசோட்லாம் முக்கியம் இல்லை, இனிமேல் பார்க்க போகிற எபிசோட் தான் முக்கியம். ஸோ வரப்போகிற எல்லா எபிசோடையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்தில் ஒரு மெம்பராக நினச்சிக்கோங்க. அப்படியே கூடவே மறக்காமல் அந்த மணியை டிங்டாங்கன்னு தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்குமே ஆகாயமே வீடியோ போட்டிருக்காண்டா அப்படின்னு நோட்டிஃபிகேஷன்
எல்லாருக்கும் கிடைக்கும், உங்களுக்குமே வீடியோ பார்க்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே நம்ம சேனலும் கொஞ்சம் ரீச் ஆகும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க. கூடவே நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே அமைக்கி ஜாயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னுமே வேகமாக உங்களுக்கு அப்டேட் கிடைக்குங்க நம்ம சேனலோட வீடியோஸ் பற்றி. அது மட்டும் இல்லாமல் நிறைய மூவி இன்ஃபர்மேஷன் நம்மளும் நிறைய சேட் பண்ணிக்கலாம். அதனால் மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கு, இது கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கண்டினியூ மட்டும் ஒரு கமெண்ட்டை போட்டுட்ருங்க. அதை வச்சு தான் எனக்குமே உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை இந்த ட்ராமாவே வேணாமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் கண்டினியூன்னு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுட்ருங்க. அப்படியே கூடவே முடிஞ்சால் நம்ம வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குது, விளங்குதா இல்லை விளங்கலையான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுட்ருங்க. அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே गाइस, இதே மாதிரி வேமா அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர், டாடா.